வணக்கம் என் அன்பு உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லாங் ட்ரிப் சீரீஸில் இன்னைக்கு டே 2 எபிசோடு 3. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மதனப்பள்ளி ரீச் ஆகிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா புங்குனூரில் இருக்கிறோம். ஸோ புங்குனூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன ஆட்டோவில் போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம காரை நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் வச்சுட்டு ஆட்டோவில் தான் போகிறோம். ஏன்னா இந்த எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். புங்குனூர்லேருந்து பக்கத்துலேயே ஒரு சுமார் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளேயே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் என்னென்னா போயகொண்டா மலையில் இருக்கக்கூடிய கங்கம்மா கோயில் தான் போயிட்டுருக்குறேன். ஸோ ஆட்டோவில் தான் போகிறேன். ஏன் ஆட்டோவில் போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம கூட ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பேர் வர்றதுனால நம்ம எல்லாரையும் வண்டியில் கூப்பிட்டு போங்க, நம்ம காரில் கூப்பிட்டு போக முடியாது. அந்த காரணத்தினால தான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆட்டோவை பிடிச்சி போயிட்டுருக்குறேன். மதனப்பள்ளி ஏரியாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு மலைகளும் மலை சூழ்ந்த கிராமங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான். லிட்ரலாக சொல்லணும்னா இது ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே காடுகளுக்குள்ளே தான் நிறைய கிராமங்களே இருக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களுக்கு பாதைகள், அதாவது ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாமல் இருக்குது. சாமி எவ்வளோ பெரிய உடும்பு ஓடுது பார்த்திங்களா? நமக்கு ஆட்டோலேருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியல. ஆனால் செம்ம பெருசுங்க அந்த உடும்பு. தெரியுதா அவங்களுக்கு? மலையை வெட்டி தான் இங்கே ரோடே போட்டிருக்காங்க. இந்த ஆட்டோ இந்த மலை சூழ்ந்த பிரதேசங்கிறதுனால பாருங்கள், ஆட்டோ ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள். இந்த நிலப்பரப்பே ஏற்றமும் இறக்கமுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக தான் இருக்குது. நீங்கள் நேராக ஆப்போசிட்டில் பாருங்கள், இந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மலை இருக்குது. நீங்கள் இந்த ஏரியாவை ஒரு ட்ரோன் வியூவில் பாருங்கள், ஒரு கழுகு பார்வையில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா சுற்றியுமே மலைகளாக தான் இருக்கும், மலைகளும் குன்றுகளுமாக தான் இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இன் ஃப்யூச்சரில் நம்ம ஒரு ட்ரோன் வாங்கினோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ட்ரோன் ஷாட் எடுப்போம். இப்போதைக்கு நம்ம நார்மலாக இந்த கேமரா வியூலேயே பாருங்கள். இன் ஃப்யூச்சரில் ட்ரோன் வாங்கி ட்ரோன் ஷாட்டில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கோயில் போகிறதுக்கு. கோயில் போயிட்டு அங்கே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஏரியாவை பாருங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், பார்த்து ரசிங்க. வந்துட்டோம். பயங்கொண்ட கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே ஆட்டோவில் வந்தோம், அங்கேருந்து புகுண்டூர்லேருந்து ஆட்டோவில் வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் ஆட்டோ வரும். இதுக்கு மேலே நம்ம நடந்து தான் போகணும். கோழி அறுப்பாங்க, ஒரு கோழி அறுத்து ரத்தம் ஃபுல்லாக ஊற்றுது. நம்மளும் ஒரு கோழி அறுக்க போகிறோம். இப்போ கைஸ், நான் இங்கேயே உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். இந்த கோழி வெட்டுறது, ஆடு எடுக்கிறது, அறுக்கிறதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த இடத்துக்கு ஸ்கிப் பண்ணி போயிடுங்க. ஓகேங்களா?
ஓகே கேஸ், கோழி அறுத்தாச்சு. ஆக்சுவலி இது வந்து வேண்டுதல், அதனால் பண்ணோம். ஸோ இது வந்து பிடிக்காதவங்க, இந்த ரத்தம் பிடிக்காதவங்க இதெல்லாம் அதை பார்க்க வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நானே ப்ளர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தாலும் சில பேருக்கு ரத்தம் பார்த்தா பிடிக்காது அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நிறைய கோழி அறுத்துட்டு அப்படியே கோழியை எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க. வாங்கங்க நடக்க ஆரம்பிக்கலாம் நம்ம மேலே. இப்போ சரியான வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு. இந்த வெயிலில் மேலே நடந்து போகிறது கஷ்டம். இந்த பெயிண்ட் பார்த்திங்களா, இந்த 2 பக்கமும் பிளாங்காக இருக்குது, சென்டரில் மட்டும் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பெயிண்ட் எதுக்காக அடிச்சிருக்காங்க அப்படின்னா, கால் சுடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே ஓரத்தில் இந்த கார்னரில் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெயிண்ட் அடிக்காத இடத்துல இருந்தீங்கன்னா பயங்கரமாக சுடும். ஸோ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு, மெயின் கோபுரம் பக்கத்தில் வந்தாச்சு. வா, வெயில் சரியான வெயில், நடக்க முடியல, ஏற முடியல. இந்த பெயிண்ட் இருக்கிறதுனால இதில் கால் வச்சா சுடாதுங்கனால இதில் போயிட்டுருக்கேன். இந்த பாருங்க, இதில் தான் சுடும். இப்போ கோயில் வந்தாச்சு பக்கத்தில். நம்ம இப்போ வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலௌடு கிடையாதுனால எதுவுமே எடுக்க முடியாது. இப்போ இதை பிரசாதம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ பிரசாதம் என்னென்னா லட்டு, அப்புறம் வந்து இது சிவப்பு கயிறு வாங்கியிருக்கேன் பிரசாதம். ஸோ அவ்வளோதான், இங்கே தரிசனம் முடிச்சாச்சு. கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான் வீட்டுக்கு. போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தரிசனம் வந்து சூப்பராக முடிஞ்சுது. நீங்கள் நான் வந்துட்டு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது குடிச்சிட்டு, சரியான வெயில், கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ உங்களுக்கு இந்த வியூஸ் வந்து நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இது முடிச்சோன்னே உங்களுக்கு இந்த வியூவை நான் காட்டுறேன், பாருங்கள். ஸோ வாங்க முதல்ல ஏதாவது குடிப்போம். ஸோ குடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு மற்றதை பார்ப்போம். வா, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சாமி ஏறுறதுக்கு. எவ்வளோ இது ஏறி வருது பாருங்க வண்டியெல்லாம். எவ்வளோ கீழேருந்து ஏறி வருது. இங்கே வந்து என்னென்னா, ஆட்டோவில் வந்தோன்னா ஆட்டோ வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, கீழே நிப்பாட்டிட்டு இங்கே சுமோ சர்வீஸ் இருக்குது. இந்த போதில் சுமோ சர்வீஸில் உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபாயாம். நான் இது தெரியாமல் ஏற ஆரம்பிச்சிட்டேன். సరే సార్ మామిడికాయలు ఎక్కువ ఉంది. మామిడికాయ సీజన్ కదా. ఈస్ట్లో ఇక్కడ ఏంటిది? జొన్నకాయలు అది మరి ఇదంతా ల్యాండ్ అంతా మంది తప్పదా ఇట్లా తగ్గు వరకు మాదే, పై వరకు మాదే భూమి. మాకు ఇది అవన్నీ నేను వీడియో చూస్తున్నా. అది వచ్చింది బోరు ఆడ ఒకటి ఉంది, అది ఒకటి ఉంది. అంతా
అవును వచ్చేది పాది రెండుకే పోతుంది అంతా సగం సగం అయిపోతుంది డబ్బులు. అవును మాది ఇట్లా మీరు అట్లా అడుగు ఇబ్బందులు ఉన్నాయి. ఆ మోటార్ కాకపోతే ఆ మోటార్ కాడికి వచ్చేదానికి తావలేక ఇప్పుడు దీన్ని ఏం చేసినానంటే మళ్ళా ఈ మోటార్ అది వేసి అంతా పెట్టినా. తొక్కేసి ఎక్కువ. ஹாய் காய்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா? இது எங்கள் ரிலேட்டிவோட லேண்டு. அவங்க வந்து வயல் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நிற்கிறேன். பார்த்துக்கோங்க, கிளாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, இவ்வளோ தான் வருது கிளாரிட்டி. இது மொத்தம் அவங்களோட தான், இந்த லேண்டு மொத்தம் நீங்கள் பார்க்குறது. మా పెద్ద కూడా ఎట్లా అంతా పక్క పైకి ఒక్కపడి కొన్నాడు. ஓகே எஸ், அவங்க எங்கள் மாமா தான் அவர். அவங்க லேண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மாடு கன்று எல்லாமே இருக்குது. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் கிராமத்தில். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஈரமாக இருக்குது மூக்கு. தக்காளி தோட்டங்க, ஃபுல்லாக தக்காளி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் தக்காளி போடுறாங்க. இப்போ வந்து வெயில்னால கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கம்மியாக வருதுன்னு சொல்கிறாங்க. இது மொத்தம் தக்காளி தான். தெரியுதா தக்காளி? ஸோ இங்கே மொத்தம் தக்காளி தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லு தக்காளி தோட்டம். இன்னைக்கு டே 3. இது என்னன்னு சொல்லுங்கள். இது எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆடு மாடு வருது இல்லை, அது தண்ணி குடிக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன எழுதுக்குன்னு எனக்கு தெரியல. விசாரிச்சப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஆடு மாடு வரந்த மிருகங்கள், அது ஆடு மாடுன்னு இல்லை, எந்த மிருகங்கள் வந்தாலும் தண்ணி குடிக்கிறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பைப் போடுறது பாருங்கள், பைப் வழியாக தண்ணி வந்து ஃபில் ஆகுது. ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இங்கேயோட எண்ட் பண்ணுறேன். யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ நம்ம சேனல் வந்து வளர்ச்சி அடையும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பாய்.